நம் கதையின் நாயகன் தரன் தன் கனவுகளை சுமந்து கொண்டு பரபரப்பான சென்னை நகரில் கால் பதித்தான். ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தன் கடுமையான உழைப்பால் ஒரு பெரிய விளம்பர நிறுவனத்தில் கிரியேட்டிவ் தலைவராக உயர்ந்து நின்றவன் அவன். அவனுடைய உலகம் இலக்குகளால் ஆனது. உணர்ச்சிகளுக்கு அங்கே பெரிய இடம் இருக்கவில்லை. இன்று புதிய கிளைக்கான வேலைகளை மேற்பார்வையிட தன் நெருங்கிய சக ஊழியரும் நீண்ட நாள் தோழியுமான அனிதாவுடன் ஒரு காபி ஷாப்பில் அமர்ந்திருந்தான். அனிதா தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்கும் தரனின் பலம் மற்றும் பலவீனம் இரண்டுமே. தரன், இந்த புதிய ப்ராஜெக்ட் உன் திறமையை காட்ட ஒரு பொன்னான வாய்ப்பு. ஆனால் இந்த வேலையில் இருக்கும் சிக்கல் என்னவென்றால் ஆப்ஜெக்டிவை விட பர்சனல் உறவுகளை அதிகம் நம்பியிருக்க வேண்டியிருக்கு என்றாள் அனிதா தன் காப்பியை உறிஞ்சியவாறு. தரன் தன் கூர்மையான கண்களால் நகரத்தின் பரபரப்பை பார்த்தான். வேலை வேலைதான் அனிதா, உணர்ச்சிகளுக்கு அங்கே இடமில்லை. இலக்கு ஒன்றுதான், வெற்றி என்றான் தீர்மானமாக. அவன் பேசி முடிப்பதற்குள் அருகில் இருந்த மேசையின் மீது வைக்கப்பட்டிருந்த ஒரு கப் சரிந்து தரன் அணிந்திருந்த வெள்ளை சட்டையின் மீது காப்பியை தெரித்தது. அந்த காப்பியை தெரிக்க விட்டவள் ரேகா, நம் கதையின் நாயகி. தன் அப்பா பார்த்திபன் நடத்தும் சிறிய பதிப்பகத்தின் வேலை நிமித்தமாக அவசர அவசரமாக அலுவலம் நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாள். எளிமையும் நேர்மையும் அவளின் முகம். ஆனால் அவள் அப்பாவித்தனம் அடிக்கடி அவளுக்கு சிக்கல்களை உருவாக்கி கொடுக்கும். தரன் அவளை முறைத்து பார்க்க அவள் அச்சத்துடன் பேசினாள். ஐயோ, மன்னிக்கவும், ரொம்ப அவசரமா, நான் பார்க்கவில்லை. தரன் கண்களில் கோபம் மின்னியது. அவசரமா? உங்கள் அவசரம் என் 3 மணி நேர உழைப்பை தண்ணீராக்கிவிட்டது. பொறுப்பில்லாமல் ஒரு வேலையை செய்யக்கூடாது. ரேகா, அவன் குரலில் இருந்த கடுகடுப்பு அவளை நிலைக்குலைய செய்தது. நான் வேண்டுமென்று செய்யவில்லை. எவ்வளவு ஆகும் என்று சொல்லுங்கள், பணத்தை கொடுக்கிறேன் என்றாள் ரேகா தன்னால் இயன்றதை செய்ய தயாரானவளாக. இந்த சட்டையின் மதிப்பு பணம் அல்ல, நேரம். ஒரு சிறிய வேலையை கூட சரியா செய்ய தெரியாதவர்கள் எப்படி பெரிய காரியங்களை செய்ய முடியும்? தரன் அவளை மேலும் காயப்படுத்தினான். அந்த கணத்தில் ரேகாவுக்குள் அச்சம் விலகி ஆத்திரம் புகுந்தது. பணம் கொடுத்தால் போகிறது என்றால் அதை கொடுத்தே தீர்க்கிறேன். ஆனால் என்னை பற்றி எடை போட உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று சட்டையின் கரைக்கான தொகையை அவன் மேசையின் வைத்துவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள். ரேகா வீடு திரும்பிய போது அவள் அம்மா சீதாலட்சுமி கவலை தொய்ந்த முகத்துடன் வரவேற்பறை சோஃபாவில் அமர்ந்திருந்தார். பார்த்திபன் ரேகாவுக்காக ஒரு நல்ல வரனை தேடிக்கொண்டிருந்தார். என்ன ரேகா, முகமெல்லாம் வாடி இருக்கு? காலையிலே கிளம்பும்போது அவ்வளவு பரபரப்பா இருந்தியே என்றார் சீதாலட்சுமி பாசத்துடன். ரேகா நடந்தவற்றை மறைத்துவிட்டு, வெளியே கொஞ்சம் கூட்டமா, அதான் களைப்பு என்று சமாளித்தாள். அதே நேரம் பார்த்திபன் பதட்டத்துடன் உள்ளே வந்தார். ரேகா, அவசரமா கிளம்பு. மிஸ்டர் தரன் என்று ஒருவர் நம்மை அழைக்கிறார். அவர் பெரிய விளம்பர நிறுவனத்தின் தலைவர். நமக்கு வந்திருக்க வேண்டிய புதிய விளம்பர ஆர்டரை தெரிந்தோ தெரியாமலோ தடுத்து வைத்திருக்கிறார். ரேகா அதிர்ச்சியில் உறைந்தாள். இவன்தான் காலையில் சந்தித்த அந்த திமிர் பிடித்தவனா? ஏன் ஏன் அப்படி செய்தார்? பார்த்திபன் பெருமூச்சு விட்டார். அவர்கள்தான் இந்த புதிய ஆர்டரை ஃபைனல் செய்கிறார்கள். அவர் கேட்ட ஆவணங்களை நாம் சமர்ப்பிக்கவில்லை என்று நினைக்கிறேன். உடனே போய் பேசுவது நல்லது. அதே நகரத்தின் இன்னொரு மூலையில் சுரேஷ் என்ற ஒரு இளம் தொழிலதிபர் தன் தந்தையின் பெரும் செல்வத்தில் ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். தன் அழகாலும் அதிகாரத்தாலும் எதையும் சாதிக்க முடியும் என்று நம்புபவன். தரனின் நிறுவனத்தில் வரவிருக்கும் பெரிய விளம்பர ஒப்பந்தத்தை தன் வசமாக்கி கொள்ள தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருந்தான். சுரேஷ் தன் அலுவலகத்தில் தரனின் நிறுவன ஆவணங்களை புரட்டியபடி, இந்த தரன் ஒரு திறமையானவன், ஆனா உணர்ச்சிகளை இவனிடம் இருந்து பிரிக்கலாம்.
அவனுக்கு முன்னால் என் காரியம் நடக்க வேண்டும் என்று முணுமுணுத்தான். அப்பொழுது அவனுக்கு ரேகாவின் முகம் நினைவுக்கு வந்தது. சில வாரங்களுக்கு முன் ஒரு தொழில் கூட்டத்தில் ரேகாவை பார்த்திருந்தான். அவர்களுடைய எளிமை அவனுக்குள் ஒருவித ஈர்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. ரேகா அவள் மூலம் பார்த்திபனின் பதிப்பகத்தை பிடித்து அதன் மூலம் இந்த விளம்பர பணியில் ஏதேனும் சிக்கலை ஏற்படுத்தினால் தரனுக்கு சிக்கலாக்கிவிடும் என்று தன் மனதில் ஒரு சதி திட்டத்தை தீட்டத் தொடங்கினான். ரேகா தன் அப்பாவின் வற்புறுத்ததால் தரனின் அலுவலகத்துக்கு சென்றாள். அவள் உள்ளே நுழைந்த போது தரன் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனில் மூழ்கியிருந்தான். அனிதா அங்கே இல்லை. அவன் அவளை நிமிர்ந்து பார்த்தபோது காலையில் சிந்திய காப்பியின் சூடு அவன் முகத்தில் தெரிந்தது. வணக்கம் மிஸ்டர் தரன், நான் ரேகா. காலையில் அவள் தயங்கினாள். தரன் குறுக்கிட்டான். விளம்பரம் வேண்டாமா? நேரத்தை கடத்தாதீர்கள். உங்கள் அப்பா சமர்ப்பிக்கும் ஆவணங்களில் ஒரு பிழை இருக்கிறது. அதை சரி செய்யாமல் ஒப்பந்தம் கிடைக்காது. ரேகா ஆத்திரத்துடன், நீங்கள் ஏன் அதை சரி செய்யவில்லை? அது ஒரு சிறிய பிழைதானே. நேற்று நடந்ததற்காகவா இந்த தடுமாற்றம் என்று கேட்டாள். தரன் தன் இருக்கையில் இருந்து எழுந்து அவளுக்கு நேராக வந்தான். நான் சொன்னேன் அல்லவா, என் வாழ்க்கையின் உணர்ச்சிகளுக்கு இடமில்லை. இது தொழில். ஒப்பந்தம் பெற வேண்டுமானால் நீங்கள் என் நிறுவனத்துக்காக போடவிருக்கும் இதய துடிப்புகள் என்ற விளம்பரத்தின் திரைக்கதையை நான் கேட்கும் அப்ஜெக்டிவுடன் இன்று மாலைக்குள் மாற்றி கொடுக்க வேண்டும். அதுவரை நான் இந்த ஒப்பந்தத்தை தடுத்து நிறுத்துவேன். இது உங்களுக்கு நான் அளிக்கும் தண்டனை அல்ல, ஒரு நிர்பந்தம். ரேகா தன் குடும்ப தொழிலை காப்பாற்ற வேறு வழியின்றி அந்த சவாலை ஏற்றுக்கொண்டாள். சரி மிஸ்டர் தரன், நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் என்று நம்பாதீர்கள். உங்களின் இந்த திமிர் என் இலக்கை அடைய மேலும் ஊக்கம் கொடுக்கிறது என்று சவால் விட்டு வெளியேறினாள். தரன் விதித்த காலைக்கெடு வெறும் சவாலாக மட்டும் இல்லை, அது ரேகாவின் முழு திறமையை சோதிக்கும் ஒரு நொடிக்கடி. தரனின் நிறுவன விளம்பரத்தின் மைய இதய துடிப்புகள் என்ற வாசகத்தை மையமாக கொண்டது. ஆனால் அது அவனுடைய தொழில் இலக்குக்கு மட்டுமே பூர்த்தி செய்வதாக இருந்தது. ரேகா தன் சிறிய அலுவலகத்தில் தனிமையில் அமர்ந்தாள். பார்த்திபன் மற்றும் சீதாலட்சுமி அவளுக்கு உதவ முயன்ற போதும் அவன் கேட்டிருக்கும் மாற்றம் முழுக்க முழுக்க கிரியேட்டிவ் சார்ந்தது. அப்பா, என்னால் சமாளிக்க முடியும் என்று அவர்களை சமாதானப்படுத்தினாள். தரன் கூறிய ஆப்ஜெக்டிவ் மற்றும் திமிர் அவளை தூண்டியது. அவள் திரைக்கதையை மீண்டும் எழுத தொடங்கினாள். தரன் வெறும் வியாபாரத்தை கண்ட இடத்தில் ரேகா மெல்லிய மனித உணர்வுகளையும் பாசத்தையும் எதிர்பாராத காதல் தருணங்களையும் இணைத்தாள். அவனுடைய இலக்கை அவள் நிராகரிக்கவில்லை, ஆனால் அதற்கு ஒரு ஆழமான உணர்வுபூர்வமான பரிமாணத்தை கொடுத்தாள். அவள் எழுதிய ஒவ்வொரு வரியிலும் காலையில் அவன் தன்னை இழிவாக பேசியதற்காக பதிலாகவே காதல் உணர்வுகளை வலிமையாக புகுத்தினாள். மாலை நேரம். அனிதா அலுவலகம் திரும்பிய போது ரேகா தரனின் மேசையின் முன் சில தாள்களை வைத்துவிட்டு வேகமாக சென்று கொண்டிருப்பதை பார்த்தாள். தரன், யார் அது? பார்த்ததுக்கு பரிச்சயமா இருக்கே, ஏன் அவ்வளவு கோபமா போறாங்க என்று விசாரித்தாள் அனிதா. தரன் சாதாரணமாக தோல் குலுக்கினான். காலையில் என் சட்டையில் காப்பி கொட்டின பெண். அவளுடைய அப்பாவின் ஒப்பந்தம் என்னிடம் இருக்கிறது. அதை சரி செய்ய அவளுக்கு ஒரு சின்ன வேலை கொடுத்தேன், அவ்வளவுதான். அனிதாவுக்கு விஷயத்தில் ஏதோ கோளாறு இருப்பதாக புரிந்தது. சட்டையில் காப்பி கொட்டுனதற்கு இவ்வளோ பெரிய ஒப்பந்தத்தை தடுத்து வைத்தாயா தரன்? இது நீ இல்ல, உனக்கு ஏதாவது தனிப்பட்ட மன வருத்தமா? அனிதா தரனின் செயலின் பின்னால் இருக்கும் அப்பட்டமான ஈகோவை புரிந்து கொண்டாள். அவள் ரேகா கொடுத்த ஆவணங்களை பார்த்தாள். அது விளம்பரத்திற்கான திருத்தி அமைக்கப்பட்ட திரைக்கதை. அனிதா வியப்புடன், தரன், இதை படித்தாயா? இது அற்புதம். நீ கேட்ட ஆப்ஜெக்டிவ் அப்படியே இருக்கு, ஆனால் உணர்ச்சிகரமான. எவ்வளவு அழகாக மாற்றி இருக்கிறாள் பார். உனது
ட்ரையாங்கிளை இவள் காதல் ட்ரையாங்கிளாக மாற்றிவிட்டாள் என்று பாராட்டினாள். தரன் முகத்தில் முதல் முறையாக ஒரு தடுமாற்றம் தெரிந்தது. சுரேஷ் ரேகாவுக்கும் தருணுக்கும் இடையில் நடக்கும் மோதல் பற்றி மறைமுகமாக தகவல் அறிந்தான். இந்த மோதல் தனக்கு சாதகமாக இருக்கும் என்று முடிவெடுத்தான். அவன் பார்த்திபனின் பதிப்பகத்திற்கு திடீரென்று வந்து அவர்களுடைய பழைய புத்தகங்களின் விளம்பர உரிமைகளை தானே எடுத்துக்கொள்வதாக ஆசை வார்த்தை காட்டினான். பார்த்திபன், மிஸ்டர் சுரேஷ், நாங்கள் ஏற்கனவே புதிய விளம்பர பணியில் இருக்கிறோம். அது முடியும் வரை காத்திருக்கலாமே என்றார் தயக்கத்துடன். சுரேஷ் சிரித்தான். மிஸ்டர் பார்த்திபன், உங்கள் புதிய ஒப்பந்தங்களை தான் தரன் எடுத்து வைத்திருப்பதாக அறிந்தேன். தரன் பிடிவாதக்காரன். என்னுடன் கூட்டு சேருங்கள். நான் உங்களுக்கு புதிய பண உதவியை செய்கிறேன். அவன் ஒப்பந்தத்தை தடுத்தால் நாம் இருவரும் சேர்ந்து அவனை சந்திக்கலாம். தரனை எதிர்த்து நிற்க இதுவே சரியான நேரம். பார்த்திபனுக்கு சுரேஷின் நோக்கம் சுத்தமாக தெரியவில்லை. ரேகா தந்த அழுத்தத்தால் மகளின் இலக்கு தடைப்படக்கூடாது என்ற எண்ணத்தில் அவர் சுரேஷின் சலுகையை ஏற்கலாமா என்று தடுமாறினார். தரன் ரேகா கொடுத்த திருத்தப்பட்ட திரைக்கதையை இரவு முழுக்க படித்தான். அனிதா சொன்னது முற்றிலும் உண்மை. விளம்பரம் இயந்திரம் போல இருந்திருக்க வேண்டிய இடத்தில் உயிர் துடிப்புடன் இருந்தது. இது தொழில் ரீதியாக ஒரு பெரிய வெற்றி தரும் என்பதை அவனுடைய பகுத்தறிவு கூறியது. அவன் மறுநாள் காலையில் பார்த்திபனின் பதிப்பகத்துடனான ஒப்பந்தத்தை எந்த நிபந்தனையுமின்றி செயல்படுத்துமாறு தனது உதவியாளரிடம் பணிந்தான். ஆனால் ரேகாவிடம் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பாராட்டவில்லை. அவனுடைய ஈகோ அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ரேகாவுக்கு மின்னஞ்சல் மூலம் ஒப்பந்தம் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி வந்தது. அவளுக்கு ஒருவித பெருமை தான். வெற்றி பெற்றதற்கான சந்தோஷம் ஒரு புறம் இருந்தாலும் தரன் தன்னை ஒரு வார்த்தை கூட பாராட்டாதது அவனுக்கு தன்னை விட அவனுடைய ஈகோ பெரியது என்பதை காட்டியது. அவள் தனக்குள் முடிவெடுத்தாள். அவன் என்னை ஒரு சிறு பிள்ளை போல நடத்தினால் நானும் அவனுடைய அந்த திமிரை உடைக்காமல் விடமாட்டேன். அதே நாளில் ரேகா தனது வீட்டிற்கு ஒரு சர்ப்ரைஸ் கொரியர் வருவதை கண்டாள். அது தரன் நிறுவனத்தின் லோகோ போட்ட ஒரு பெட்டி. அவள் குழப்பத்துடன் அதை பிரித்தாள். உள்ளே இருந்தது தரன் அன்று அணிந்திருந்த அதே விலை உயர்ந்த வெள்ளை சட்டை. ஆனால் அது புதிதாக இருந்தது. அத்துடன் ஒரு சிறிய அட்டை. அதில் வெறும் 2 வரிகள் இருந்தன. உங்கள் திரைக்கதை என் இலக்கை அடைந்தது, நன்றி. மன்னிப்பு இல்லை, பாராட்டும் இல்லை. வெறும் வணிக ரீதியாக ஒரு நன்றி உணர்வும் பொருள் ரீதியாக ஈடுபாடும். ரேகாவுக்கு இந்த செயல் அவள் மேல் இருக்கும் கோபத்தின் மிச்சமாகவே தெரிந்தது. அவன் அன்பாக ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் இந்த செயல் அவளை மேலும் உறுதியடைய செய்தது. தரன், நீ உன் வெற்றியை மட்டும் விரும்புகிறாய், ஆனால் நான் என் இலக்கையும் என் நேர்மையும் விரும்புகிறேன் என்று அவள் மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள். அவளுடைய இதய நதி மெல்ல மெல்ல தன் பாதையை தேடத் தொடங்கியது. அதன் எதிரே இருந்த பாறை தரன் என்பது அவளுக்கு அப்பொழுது தெரியவில்லை. சுரேஷ் பார்த்திபனிடம் சலுகை அளித்த பின் அடுத்த கட்டமாக ரேகாவிடம் நேரில் பேச விரும்பினான். அவன் ரேகா பணிபுரியும் பதிப்பகத்திற்கு சென்றான். அவன் ஒரு கபடமான புன்னகையுடன் அங்கு அமர்ந்திருந்தான். ரேகா, உங்கள் திரைக்கதை வெற்றி பெற்றதில் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் நான் தரனை நன்கு அறிவேன். அவன் வியாபாரத்தில் எவ்வளவுதான் நேர்மையாக இருந்தாலும் தனிப்பட்ட கோபங்களை எளிதில் விடுவதில்லை என்றான் சுரேஷ். ரேகா அவனை ஆழமாக பார்த்தாள். எனக்கும் அவருக்கும் தொழில் ரீதியான உறவு மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. அப்படி இருக்க வாய்ப்பில்லை. உங்களுக்கு என் உதவி தேவைப்படலாம். நான் ஒரு பெரிய பிசினஸ் பார்ட்னராக உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன். பார்த்திபசாரின் பல வருட பதிப்பக அனுபவத்திற்கு என்னுடைய முதலீடும் பிராண்ட் பவரும் இணைந்தால் நீங்கள் தரனை விட பெரிய உயரத்தை அடையலாம் என்று வலை விரித்தான். ரேகா யோசித்தாள். தன் அப்பாவின் கனவை நிறைவேற்ற சுரேஷ் ஒரு பாலமாக இருக்கலாமா? ஆனால் அவனுடைய கண்களில் இருந்த ஒருவித மினுமினுப்பு அவளுக்கு நம்பகத்தன்மையை அளிக்கவில்லை. அனிதாவுக்கு
தரனின் மௌனமும் ரேகாவிற்கு அவர் அளித்த பரிசு சட்டையும் ஒருபோதும் சாதாரணமாக படவில்லை. அவள் தனிப்பட்ட முறையில் ரேகாவை சந்திக்க முடிவெடுத்தாள். அவள் ரேகாவின் பதிப்பகத்திற்கு சென்று ரேகாவை ஒரு காபி ஷாப்பில் சந்தித்து விவாதித்தாள். நான் அனிதா, தரனின் நண்பி மற்றும் பார்ட்னர். ஏன் தரன் திடீரென்று உங்கள் ஒப்பந்தத்தை தடுத்து பிறகு அதை உடனடியாக சரி செய்து அனுப்பினார் என்று எனக்கு புரியவில்லை. என் நண்பனுக்கு இது வழக்கமல்ல என்று வெளிப்படையாகவே பேசினாள். ரேகா நடந்த உண்மையை ஒளிக்காமல் சொன்னாள். காப்பி சிந்தியது என் தவறுதான். ஆனால் அவர் அதை என் அப்பாவின் தொழிலை பணையும் வைத்து தீர்த்து கொண்டதுதான் எனக்கு வருத்தம். நான் யார், என் நிலை என்னவென்று அவருக்கு புரியவில்லை. அனிதா புரிந்து கொண்டாள். தரன் தொழில் ரீதியாக வெற்றிகரமானவன். ஆனால் உணர்ச்சிகளை மூடி மறைத்துக் கொள்பவன். கோபம், சந்தோஷம் என எல்லாவற்றையும் இலக்குகளால். அவன் உனக்கு கொடுத்த சட்டை அவன் உன்னை பாராட்டிய ஒரே வழி. அவன் வாய் திறந்து சொல்ல மாட்டான் என்று தரனின் குண அதிசயத்தை விளக்கினாள். ரேகாவுக்கு தரனின் இன்னொரு பரிமாணம் புரிய ஆரம்பித்தது. தரன் தனது புதிய இதய துடிப்புகள் விளம்பர ஷூட்டிங்கிற்காக நகரத்தின் கடற்கரையில் ஒரு பெரிய ஏற்பாட்டை செய்திருந்தான். ஷூட்டிங்கிற்கு திடீரென அங்கே பார்த்திபன் குடும்பத்துடன் ரேகா வந்தாள். மிஸ்டர் தரன், உங்கள் நிறுவனத்தின் புதிய விளம்பர புத்தகங்களை எங்களுடைய பதிப்பகம் அச்சிடுகிறது. அதன் இறுதி வடிவமைப்பை பற்றி பேச வந்தோம் என்றார் பார்த்திபன். தரன் புருவங்களை உயர்த்தினான். இது ஷூட்டிங் நேரம் பார்த்திபன் சார். அலுவலகத்தில் பேசியிருக்கலாமே. இல்லை தரன், இது ரேகாவின் யோசனை. இந்த விளம்பரத்தில் உணர்வை புரிந்து கொண்டால்தான் அச்சிடும் பணி பிழை இல்லாமல் நடக்கும் என்றாள் என்று பார்த்திபன் மகளை ஆதரித்தார். தரன் கண்களில் ரேகாவின் பிடிவாதம் தெரிந்தது. அவள் அவனது எல்லைக்குள் நுழைந்தாள். அவன் மௌனமாக சம்மதித்தான். ரேகா நிமிர்ந்து அவளை பார்த்தாள். அந்த தவிர்க்க முடியாத நெருக்கம் இருவருக்கும் இடையில் ஒருவித மின்சார அதிர்வை ஏற்படுத்தியது. ஷூட்டிங் ஆரம்பமானது. தரன் கூர்மையாகவும் ஆதிக்கம் செலுத்துபவராகவும் உத்தரவுகளை பிறப்பித்து கொண்டிருந்தான். ரேகா அவன் எழுதிய திரைக்கதையின் மைய உணர்வு ஷூட்டிங்கில் எவ்வளவு அழகாக பதிவாகிறது என்பதை கூர்ந்து கவனித்தாள். திடீரென ஷூட்டிங்கில் பயன்படுத்தப்பட்ட ஒரு விலை உயர்ந்த கேமரா கீழே விழும் அபாயம் ஏற்பட்டது. தரன் சுதாரிக்கும் முன் ரேகா மின்னல் வேகத்தில் ஓடி கேமராவை பிடித்து காப்பாற்றினாள். ஆனால் அவள் மணலில் சறுக்கி விழுந்து விட்டாள். தரன் அதிர்ச்சியில் ஓடி வந்து அவள் அருகில் அமர்ந்தான். ரேகா, காயம் ஏதும் இல்லையே? ஏன் இப்படி செய்தாய்? உனக்கு ஏதாவது ஆகியிருந்தால்? அவன் குரலில் இருந்த கவலை அவன் எதிர்பார்த்திராதது. கேமரா விருந்தால் உங்களுக்கு பெரிய நஷ்டம் தரன் என்றாள் ரேகா வழியில் முகத்தை சுளித்தபடி. அவளை மெதுவாக எழுப்பினான். முதல் முறையாக அவர்களுடைய உடல் ஒரு வினாடிக்கு மிக அருகில் இருந்தது. அவனுடைய கண்கள் அவளுடையதை சந்தித்தன. அந்த நெருக்கத்தில் கடற்காற்றை மீறி அவர்களுக்குள் ஏதோ ஒரு மெல்லிய உணர்ச்சி ஓடியது. தரன் ரேகாவை உடனே அருகில் இருந்த முதலுதவி மையத்துக்கு அழைத்து சென்றான். சிறிய சுளுக்குதான் என்று தெரிந்தவுடன் நிம்மதி அடைந்தான். நீ ஏன் என் பொருளை காப்பாற்ற உயிரை பயணம் வைக்கிறாய்? இது உன் வேலை இல்லையே என்று மெல்லிய கோபத்துடன் கேட்டான். ரேகா சிரித்தாள். அது உங்களுக்கு பணமாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை அது கலை. என் கை வண்ணத்தை கொண்ட ஒரு ப்ராஜெக்ட். எனக்கு பிழைகள் பிடிக்காது. அவளுடைய உறுதியான பதில் தரனுக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு முறை அவளுடைய நேர்மையையும் பிடிவாதத்தையும் இகழ்ந்தவன் இப்பொழுது அவளுடைய குணத்தை கண்டு வியந்தான். அவளை வீட்டில் இறக்கி விடுவதற்காக தரன் காரில் அழைத்து சென்றான். வழியில் மௌனம் நீடித்திருந்தது. திடீரென ரேகா, நீங்க ரொம்ப கோபக்காரரா அல்லது ரொம்ப பயந்தவரா என்று கேட்டாள். தரன் குழப்பத்துடன் பார்த்தான். என்ன சொல்கிறாய்? நீங்கள் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்த பயப்படுகிறீர்கள். அதனால்தான் கோபத்தையும் திமிரையும் உங்க முகமுடியால்
பயன்படுத்துகிறீர்கள்? என் சட்டையின் காப்பி பட்டதற்கு மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஒரு வெள்ளை சட்டைக்கு பதிலாக விலை உயர்ந்த கேமராவை காப்பாற்றியதற்கு நீங்கள் பாராட்டியிருக்கலாம். நீங்கள் எதையும் வெளிப்படுத்தவில்லை. பயம்தான் காரணம் என்றாள். தரன் அதிர்ந்தான். இதுவரை யாரும் அவனை இப்படி விமர்சித்தது இல்லை. அதே நேரம் ரேகா காயமடைந்த செய்தியை அறிந்த சுரேஷ் உடனே அவள் வீட்டிற்கு சென்றான். அவன் ஒரு பெரிய பூங்கொத்து மற்றும் பழங்களுடன் அங்கே சென்றான். ரேகா, என்னால் நம்ப முடியவில்லை. அந்த தரன் எவ்வளவு அலட்சியமானவன். தன் நிறுவன ஷூட்டிங்கில் ஒரு பெண் காயமடைய காரணமாக இருந்திருக்கிறான். நீ என்னிடம் உதவி கேட்டிருந்தால் உன்னை ஒரு பார்ட்னராக நான் எவ்வளவு கவனத்துடன் கையாண்டிருப்பேன் தெரியுமா என்று பரிவாக பேசினான். பார்த்திபனும் சீதாலட்சுமியும் சுரேஷின் அக்கறையை பாராட்டினார்கள். உண்மையில் சுரேஷ், உங்களைப் போல் ஒரு நல்ல மனமுள்ளவரை பார்ப்பது அரிது என்று சீதாலட்சுமி பேசினார். ரேகாவுக்கு சுரேஷின் அதிகப்படியான அக்கறை உறுத்தியது. அவள் அவனிடம், இது ஷூட்டிங் பிழை சுரேஷ். தரன் என்னை உடனடியாக கவனித்து கொண்டார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி அவனுடைய ஆறுதலை மெதுவாக நிராகரித்தாள். சுரேஷ் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றான். ஆனால் ரேகா மீது மேலும் கோபம் கொண்டான்.